ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரூட் டு சக்ஸஸ். இந்த ஒரு மெசேஜ் செப்டம்பர் 28, 2025 நடந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதின எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி நார்மல் மெசேஜ் மூலிமா இந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணக்கூடிய மெசேஜ் தான் இந்த மெசேஜ். அதாவது நீங்கள் +1 +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், படிக்கலை அப்படின்னா நோ கொடுக்கணும். இந்த ஓடிஆரை எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஜஸ்ட் கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் டிஎன்பிஎஸ்சி லாகின் டைப் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி லாகின்குள்ளே போய்க்கோங்க. அங்கே உங்களோட ஐடி இன்ஃபர்மேஷனும் பாஸ்வேர்ட் அப்புறம் கேப்சா இது மூணையும் போட்டு லாகின் பண்ணி உங்கள் ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் ஐடியில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஹாவ் யூ ஸ்டடிட் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இன் ஹச்எஸ்சி அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எகைன் அதே கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி அந்த கொஷினுக்கு எஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தனால எனக்கு சேவ் ஆகிருக்கு. நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, சயின்ஸ் குரூப் எடுக்கலை அப்படின்னா நோ கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எகைன் கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் சேவ் ஆகிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். அவ்வளோதான் இந்த ஃபார்மாலிட்டி. இந்த ஃபார்மாலிட்டி கண்டிப்பாக குரூப் 2 எக்ஸாம் எழுதுனா எல்லாருமே ஃபில் பண்ணணும். முக்கியமாக சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதனால் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக ஃபில் பண்ணியிருக்க. நார்மலாக எல்லாருமே ஃபில் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.